இப்ப இந்த துணியை விரிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒன் சைடு பாத்தீங்கன்னா சின்ன பார்டர் இருக்கு, இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பெரிய பார்டர் இருக்கு. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு வயசானவங்க இந்த கிளாத்ல வந்து பிளவுஸ் தைக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த பெரிய பார்டரை யூஸ் பண்ணி தச்சு போடுவாங்க. ஓகேங்களா? அந்த வயசானவங்க. சில பேர் பாத்தீங்கன்னா பெரிய பார்டர் வந்து பிடிக்காது அவங்களுக்கு. ஓகேங்களா? அதனால சின்ன பார்டரை கூட யூஸ் பண்ணி தைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. சில பேருக்கு இந்த பார்டரே இல்லாம பிளெயினா எனக்கு தச்சு கொடுங்க அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அதனால தைக்கிறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். இப்ப நார்மல் ஏஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த பெரிய பார்டரை யூஸ் பண்ணி தச்சிருவாங்க. நல்லா வயசானவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த பார்டரை யூஸ் பண்ணி தச்சா பிடிக்காது. அதனால நீங்க கட் பண்ணி தைக்கிறதுக்கு முன்னாடி பார்டர் உங்களுக்கு வச்சு தச்சா பிடிக்குமா பிடிக்காதா, சின்னது வைக்கட்டுமா பெரியது வைக்கட்டுமான்னு நீங்க தான் கேட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி தைக்கணும். இப்ப வந்து நம்ம பெரிய பார்டரை யூஸ் பண்ணி தான் தைக்க போறோம். இந்த மாதிரி பார்டர் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஸ்லீவ் பகுதியை தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இது பாருங்க, இதுல 1 மீட்டர் இருக்கு இந்த பிளவுஸ் துணியில. அதனால நம்மளுக்கு ஸ்லீவுக்கு வந்து ஒட்டு கொடுக்க தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த பகுதியை பாருங்க, 4ஆ வந்து நம்ம மடிச்சு போட்டுறலாம். இருந்தாலுமே பாருங்க நம்மளுக்கு சைடுல ஒட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? இப்ப 2 சைடுமே ஒரே மாதிரி சேம் பார்டரா இருந்தது அப்படின்னா இந்த சைடு ஒரு ஸ்லீவும் அந்த சைடு ஒரு ஸ்லீவும் நம்ம கட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த சைடு சின்ன பார்டரும் இந்த சைடு பெரிய பார்டரும் இருந்ததா அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து 4ஆ வந்து மடிச்சு போடணும். இப்ப பாருங்க, நம்ம வந்து கரெக்டா இருக்கு. சைடுல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து துணி பத்தலை. இந்த இடம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் கொடுத்துதான் நம்ம வந்து தைக்க போறோம். ஓகேங்களா? இப்ப இருக்கிறத நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஜாயிண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா சரியான அளவுல நம்ம வந்து தச்சுக்கலாம். ஓகேங்களா? கட் பண்ணி தச்சுக்கலாம். இது வந்து பாருங்க ஒட்டு கொடுக்கணும். அதனால லாஸ்டா வந்து இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்டே வந்து கட் பண்ண வேணாம். ஓகேங்களா? மத்த எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு லாஸ்டா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸ் விழுகும். அதை வந்து நம்ம 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதை இப்ப நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம்.